நான் கஷ்டப்பட்ட ஆள் தான். என் வீட்டில் எதுவுமே இல்லை, என் பிள்ளைகள் கூட இல்லை. என் வீட்டை பாருங்க, நீங்களே பாருங்க, பார்த்துக்கிட்டு எனக்கு அதுக்குள்ளது செஞ்சா போதும். எல்லாமே கிரைண்டர் எல்லாமே நாங்க ஆளே தப்பிச்சு போனோம். நாங்க வீட்டுல தான் இருக்கோம். திடீர்னு வந்துட்டு என்ன பண்ணனே தெரியல. ஒரு 25 ஆடு தொழுவுக்குள்ள அடைச்சிருந்தேன், அதை கூட என்னால முடியல. என் பிள்ளைகளும் இல்லையா, நான் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் இருந்தாலும் வெளியே தான் போக முடிஞ்சதை தவிர உயிரை காப்பாற்ற தான் போனேன். எதுவுமே என்னால பண்ண முடியல. நீங்க வீட்டை பாருங்க, என் வீட்டை. எனக்கு நஷ்டீடு ஏதாவது பண்ணாதான் முடியும். நான் 1 மணி 1:30 மணி இருக்கும். 1:30 மணிக்கு நான் எங்க போவேனே எனக்கு தெரியல. அப்படி நின்றுருக்கேன். நான் சாதாரண கூலி வேலை பார்க்க வேண்டியதான். இப்போ இந்த வீடு கட்டுறதுக்காக ஏகப்பட்ட பொருள் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். எல்லாமே திடீர்னு ஒரு 12 மணி அளவுக்கு மேலே 1 மணிக்கு வெள்ளம் இந்த இடத்துலாம் தண்ணி வந்துட்டு, அது பார்த்து நாங்கள் 2 பேருமே, பையன் மெட்ராஸில் இருக்காப்புல, நாங்கள் 2 பேருமே உயிர் பழச்சா போதும்னு சொல்லி தான் வெளியே போயிட்டோம். வெளியே இருந்த ஜாமான் எதுவுமே எடுக்கலை. அதுவே வீட்டுக்குள்ளே இருக்க ஜாமான் எதுவுமே தொடலை. அது அப்படியே தண்ணி ஏறி வீட்டில் அந்த அளவு தண்ணி ஏறி இறங்கி வெள்ள பொருள் நாசம் செய்ய கிடக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.